பிவி பக்தி டாக் யூடியூப் சேனல் சார்பாக எல்லோருக்கும் வணக்கம். ஒரு முறை ஸ்ரீமடத்தில் மேனாவில் அமர்ந்து தரிசனம் தந்து கொண்டிருந்தார் மகா பெரியவா. ஏராளமான கூட்டம், தட்டு தட்டாக பழங்கள், தேன் பாட்டில்கள் என்று பக்தர்கள் சமர்ப்பித்துக் கொண்டிருந்தனர். திடீரென்று ஒரு குரங்கு படை உள்ளே வந்தது. அட்டகாசம்தான். பழங்கள் குதறப்பட்டன, தேன் பாட்டில்கள் உருண்டன. பெரியவாளிடம் போய் விஷமம் பண்ணிடுமோ என்று சிஷ்யர்களுக்கு ஒரே கவலை. ஆனால் பெரியவா முகத்தில் சஞ்சலத்தின் ரேகையே இல்லை. ஒன்றும் பண்ணாதீங்கோ அதுகளை என்று விரலை சொடுக்கி ஈஸ்வரா ஜெய் பிறந்தது. கொண்டு வந்த தடிகள் செயலிழந்து நின்றன. ஒரு வழியாக தாங்கள் வந்த கைங்கரியத்தை முடித்துக்கொண்டு ராம காரியத்துக்காக போய்விட்டன வானரங்கள். அந்த சமயத்தில் மகா பெரியவா ஒரு கதை சொன்னார். என்னன்னா, தஞ்சாவூர் பக்கத்தில் ஒரு கிராமத்தில் குரங்குகளோட தொல்லைகள் தாங்க முடியல. அசட்டுத்தனமாக மாட்டின்ற ஒரு குரங்கை ஒருத்தர் தடியால் அடித்ததில் உள்காயம் உண்டாகி சில நாட்களில் அந்த குரங்கும் செத்து போய், அடுத்தாப்புல அவருக்கு பிறந்த குழந்தைகளுக்கு பேச்சு வரல. பொன் குழந்தை கல்யாணம் பண்ண வேண்டியிருந்தது. என்கிட்ட வந்து அவர் பண்ணின பாவத்தை சொல்லி அழுதார். சரி, ஒன்று வேண்டாம், மண்ணால் குரங்கு பொம்மை பண்ணி உங்கள் ஊர் கிராம தேவதை கோவிலில் காணிக்கை மாதிரி கொடுத்துடுவது. மனசூக்தி கல்யாணம் பண்ணிக்கிறவனா பார்த்து விவாகம் பண்ணிக்கொடு என்றாராம். அதன்படியே நடந்து அந்த ஊமை பெண்ணுக்கு சுட்டித்தனமாக பேச குழந்தையும் பிறந்ததாம். ஆக குரங்கை அடிக்கக்கூடாது, அதுகிட்ட கருணை காட்டணும். ராமசேவகா பரம்பரை அது. நமக்கு தொந்தரவு கொடுத்தா அதற்கு கூட ஆஞ்சநேயரை நினைச்சுண்டு அதுகளை விட்டுடணும். பெரியவா இருந்த சிறிய அறைக்குள் சிஷ்யர்களோ பக்தர்களோ போக முடியாதே தவிர எலி, அணில், பட்சிகள் எல்லாம் சர்வ சுதந்திரமாக உள்ளே சுற்றி திரியும். அங்கு போய் மரச்சொம்பில் ஏறும், உள்ளே எட்டு பார்க்கும். ஜில் என்று ஜலம் கண்ணில் பட்டதும் தாகம் தீரும் வரை குடித்துவிட்டு வெளியே ஓடிவிடும். பெரியவா அவைகளின் பறவையும் போக்கையும் ஆனந்தமாக பார்த்து அனுபவித்து கொண்டிருப்பார். இதுதான் அவரது அதிசயத்தக்க ஒரு செயல். ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர.